நீங்கள் நம்ம சுற்றத்தை ஆதரிச்சோம்னு வச்சுக்கோங்க சார், நாளைக்கு அதிகாரிகளுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மீதெல்லாம் பொய் எஃப்ஐஆரை போட்டு விட்டு தம்பி எனக்கு நடக்கும் தம்பி, இது எனக்கு நடக்கும், தயங்காமல் செய்வாங்க. இன்றைக்கி இருக்கிறதுனால சண்டை போட்டுட்ருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், சுட்டா என்ன பண்ணுவேன், 2 நாள் கத்துவேன், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இவங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்த அக்யூஸ்டை எடுத்துகிட்டு போய் சுட்டுட்டு கல் மாதிரி உட்காந்துருக்கல அவங்க, அதை நோக்கி போகும் வந்து. இன்றைக்கி இப்போது எவ்வளவு அதிகாரிகளுக்கு, ஒரு சில அதிகாரிகளுக்கு எவ்வளவு தலைவலியாக இருக்கிறேன், எவ்வளோ எளிது சுடுறது. ஒரு நாள் இதை ஆதரிக்கக்கூடாது, ஏன் வச்சுக்கோங்க. எந்த தண்டனையாக இருந்தாலும் சட்டபூர்வமான தண்டனையாக இருக்க வேண்டும். இன்னொன்று, தண்டனை வழங்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. நிர்பயா வழக்கு போல விரைவாக விசாரணையை நடத்தி தீர்ப்பு பெற்று அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற வேண்டும். விரைவாக விசாரணை முடித்து அவர்கள் ஜாமீனில் வெளிவராமல் அதற்கு முன்பு விசாரணை முடிக்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அக்யூஸ்டு ஜெயிலேருந்து வெளியிலே வரக்கூடாதுன்றதுக்காக வேகமாக சார்ஜ் ஷீட் போட்டிங்கன்னா அது போல் இதில் போடணும். அந்த விசாரணை விஞ்ஞானபூர்வமாக சரியாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையில் சரியாக நடைபெற வேண்டும். நீங்கள் ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லைன்னா இந்த தஷ்வந்த் வழக்கு போலவே இந்த குற்றவாளிகளையும் நீதிமன்றம் விடுதலை தான் செய்யும். அந்த தஷ்வந்த் வழக்கில் உச்சநீதிமன்றம் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க, இது ஒரு கொடூரமான குற்றம் என்பது எங்களுக்கு தெரியும், இவர்களை விடுதலை செய்வதால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த உயிரை இழந்தவர்கள், அதுவும் செக்ஷுவல் அசால்ட்டு தானே அது, அந்த உயிரை இழந்த அந்த விக்டிமோட ஃபேமிலி எவ்வளோ மன வருத்தம் அடையும் என்பது எங்களுக்கு தெரியும். இது சமூகத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இதற்காக போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் நாங்கள் ஒருவரை தண்டிக்க மாட்டோம். இது இந்திய நீதி பரிபாலனம் அல்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ்லையும் நாளைக்கு கோர்ட் அக்யூட்டல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை ஒழுங்காக பண்ணுங்கள். அதுதான் காவல்துறைக்கு சிறப்பு, அழகு, பெருமை.